உடனே அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். சம்பந்தப்பட்டவங்களோட போட்டோவே கையில இருக்கிறப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். நீங்க உடனே அந்த போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சார். இதோ இப்ப அனுப்பி வைக்கிறேன். அது யாரா இருக்கும்? பாம்பு படமா இருக்கு. ஹலோ ஹலோ. போட்டோ பாத்தீங்களா சார்? போட்டோ நீங்க கரெக்டா அனுப்புனீங்களா? அந்த அம்மா போட்டோ தான் அனுப்பி வச்சேன். அந்த அம்மா போட்டோ அனுப்புனீங்களா சார்? ஏதோ பாம்பு போட்டோ அனுப்பியிருக்கீங்க சார். உடனே அதை வெரிஃபை பண்ணி பாருங்க சார். நீங்க வைங்க, நான் பார்க்கறேன். சார், வெரிஃபை பண்ணி பாத்தீங்களா? நான் கரெக்டா தான் அனுப்பியிருக்கேன். ஆனா உங்களுக்கு எப்படி மாறி வந்துச்சுன்னு தெரியல. என்ன சார், ஆரம்பமே புதிரா இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏதோ டெக்னிக்கல் எரரா இருக்கும். நான் போட்டோ ரீசெண்ட் பண்றேன். என்ன ராஜசேகர், வீட்டுக்கு திருச்சி வந்தோம். வந்துட்டு சாமி. அருண் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நீ ஒன்னும் பேடிக்கண்டா. ஞான் உடம்பு சரியானதும் எல்லாத்தையும் சரி பண்றேன். தற்சமயம் நிலைமைய சமாளிக்கிறதுக்காக ஆஞ்சநேய சிந்தூரத்தை வாசல்ல கட்ட சொல்லி இருக்கு. இனி எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அசம்பாவிதம் நடந்துருச்சே சாமி. என்ன சொல்ற ராஜசேகர்? லெதர் ஃபேக்டரி தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு சாமி. நான் ஆரம்பிச்ச தொழில முதல்ல ஆரம்பிச்சது அந்த ரைஸ் மில் தான். அதுல இப்படி ஒரு விபத்து நடந்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சாமி. 6 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா கிரானைட் பிசினஸ்ல லாஸ் வந்தப்ப கூட என் மனசு இந்த அளவுக்கு பாதிக்கல. ஆனா இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு கவலையா இருக்கு சாமி. இது நான் எதிர்பார்த்ததுதான். என்ன சாமி சொல்றீங்க? 20 வருஷமா பௌர்ணமி தவறாம அக்னி வளர்த்து ஆஹூதி கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அது விட்டு போச்சு. அதுதான் அக்னி வந்து ஞாபகப்படுத்தி இருக்கு. ஞான் சரியாய் வந்ததும் அக்னிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தரலாம். நீ தைரியமாயிற்று. இது அக்னியோட வேலையா எனக்கு தெரியலையே சாமி. பின்ன யாரோட வேலையா இருக்கும்னு நினைக்கிற? அக்னியை மீறின ஒருத்தி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்காளே. நீ யார சொல்ற? பார்வதியத்தான் சொல்றேன். அவளோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. இது கண்டிப்பா அவங்களோட வேலைதான். எதை வச்சு சொல்றீங்க? போட்டோல அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தப்போ
எனக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. அவங்க எல்லார் மாதிரியும் இல்ல, ஏதோ பவரோடு இருக்கிறவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் எங்க அப்பா அவங்க போட்டோவை எரிச்சதுக்கு அவங்க நம்ம ஃபேக்டரியை எரிய வச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல சாமி, ஜானகி ஆவி வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ற மாதிரி பார்வதி ஆவியால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? செத்து போனதுக்கு அப்புறம் ஆவியா இருந்து பழி வாங்கறதுக்கு பார்வதி மானுட ஆன்மா இல்ல, அவள் சிவநாகம். அரூபமா இருக்கும்போது நிர்விகர்ப நிலைன்னு சொல்ற யோக நிலையில தான் அவ இருந்து ஆகணும். அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற ஆன்மாக்களால பழி வாங்க முடியாது. பார்வதி போட்டோ கொளுத்தின ராத்திரியே ஃபேக்டரி தீ பிடிச்சிருச்சே சாமி. ராஜசேகர், மனசுல பயத்தை வச்சுட்டு பார்த்தா பாதகமான அம்சம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். நீ பார்வதி போட்டோவை பார்த்து பயந்துருக்கு, அதான் அது அவளால நடந்திருக்குமோன்னு உனக்கு நினைக்க தோணுது. நடந்ததுக்கும் பார்வதிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. தொழில்ல நீ எவ்வளவோ சம்பாதிச்ச, இப்ப எதிர்பாராத விதமா ஒரு நஷ்டம் வந்திருக்கு. லாபத்துல நஷ்டம்னு நினைச்சு விட்டு தள்ளு. இது விட்டு தள்ளுற விஷயம் இல்ல கங்கா. அவங்க போட்டோவை கொளுத்துற அளவுக்கு எங்க அப்பா மனசுல வெறி இருக்குன்னா அப்படி என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கங்கா, ஒருவேளை எங்க அப்பா தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த அம்மா காலில் விழுந்தாவது நான் பிராய்ச்சித்தம் தேடி ஆகணும். எந்த பிராய்ச்சித்தமும் உன்னால பண்ணிக்க முடியாதுடா. அந்த அம்மாவை நீ பார்த்திருக்கியா? அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நானே தெரிஞ்சுக்கிறேன். அந்த அம்மா யாரு, எங்க இருக்காங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். யான் கண்டுபிடிக்கிறேன். 2 கொலை நடந்ததுக்கு யார் காரணம், ஃபேக்டரி எரிஞ்சதுக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அது வரைக்கும் நீ பொறுமையாரு. நடக்கிறதெல்லாம் எல்லாம் மீறி நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்து சரி பண்ண வேண்டிய நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல பொறுமையா இருக்க சொல்றீங்களே, எப்படி சாமி இருக்க முடியும்? ஆனா பெருசா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள சரி பண்ணி ஆகணும்னு மட்டும் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு சாமி. இது வரைக்கும் இந்த கால் சரியாகும் போது நடந்துக்கலாம்னு மெத்தனமா இருந்தேன். ஆனா இப்போ எழுந்து நடந்தே ஆகணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுல ஒண்ணு விழுந்தா அது நடக்கும். நான் நிச்சயம் நடப்பேன். கூடிய சீக்கிரத்துல பூஜைக்கும் வருவேன். எதுக்கும் கவலைப்படாத, நீ நம்பிக்கையோட இரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எப்படியும் அந்த அம்மாவை பாத்துருவேன். எங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பகைய நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். உன்னால சரி பண்ண முடியாதுடா. நமக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை சீக்கிரமா தீரணும்னு நீயும் உன் நாகம்மா கிட்ட வேண்டிக்க. பிரச்சனையே நான் தாண்டா. என்னையே வேண்டிக்க சொல்வியா? விட மாட்டேன். எங்க அம்மா யாருன்னு நீ தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நான் உன் குடும்பத்தையே அழிச்சு காட்டுறேன்டா. ஐயா, என்ன மாணிக்கா? உங்களை பார்க்க ஃபேக்டரி மேனேஜரும் இன்சூரன்ஸ் ஆஃபீஸரும் வந்திருக்காங்க ஐயா. அப்படியா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க. சார் இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, ஹாய். உங்க பேரு? பரத். உங்க மேனேஜர் கொடுத்த எல்லா டீடைல்ஸையும் நான் பார்த்துட்டேன் சார். அப்பா இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. வாங்க. ஹலோ சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். நீங்களும் உட்காருங்க. ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருந்த மில்லு அது இப்படி திடீர்னு ஃபயர் ஆகணும்னு நினைச்சு கூட பார்க்கல. சார், ஒரு இடத்துக்கு மனுஷன் வரதை வேணா தடை பண்ணலாம் சார். ஆனா இயற்கை சீற்றத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார். வேல்யூவேஷன் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். உங்களுக்காவது மில்லு எதனால எரிஞ்சதுன்னு காரணம் தெரிஞ்சுதா? எக்ஸாக்டா தெரியல சார். நானே கொடுத்துட்றேன். சரிங்கம்மா.
அநேகமா எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்டா தான் இருக்கணும். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீங்களும் நாங்க சந்தேகப்பட்ட மாதிரியே சொல்றீங்களே. சார் ஆமாங்க சார், சிசிடிவி கேமராவோட ஸ்டோரேஜ் ரூம், மானிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எரிஞ்சதுக்கு அப்புறம் நாம அந்த முடிவுக்கு தான் வந்தாகணும். ஆமா குடுமா. சரிங்கப்பா, இந்தாங்க. தேங்க்யூ மேம். இந்த கிளைமிங் ப்ரொசீஜர்லாம் எப்போ முடியும்? முடிஞ்சது சார். ஆனா ஃபேக்டரி பார்ட்னர்ஷிப் பாண்ட்ல இருக்கிறதால சாரோட சைனும் பார்ட்னர்ஸோட சைனும் தேவைப்படுது. பார்ட்னர் சைன் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிடலாம் சார். பார்ட்னர்ஸ்ல விச்சுங்கிறவன் யூஎஸ்ல இருக்கான், குமார்ங்கிறவன் பெங்களூர்ல இருக்கான். அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி டாக்குமெண்ட்ல சைன் வாங்கி கொடுத்தா போதும்ல. சம்பந்தப்பட்டவங்க நேர்ல வரணும்னு அவசியம் இல்லையே. சார் as per ரூல்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸோட பிரசன்ஸ் இருக்கணும் சார். ஒருவேளை அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல சார். நீங்க சைன் மட்டும் வாங்கி கொடுங்க, நான் முடிச்சு தரேன். உங்களுக்கு ஃபேவராகவும் ப்ராப்ளம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாம் மேனேஜர்கிட்ட கொடுங்க. Okay. நான் அவங்கள சைன் பண்ணி அனுப்ப சொல்றேன். ஓகே சார். என்னங்க, ஒரு நிமிஷம் வரீங்களா? ஏமா ஏதாவது சொல்லணும்னா இங்கேயே சொல்லு. இல்ல, கூட்டு தொழில பிரச்சனைன்னு வரப்ப சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நேர்ல வந்து பார்த்தாதான் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கும். நாளை பின்ன சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம இருக்கும். உனக்கு குமாரை பத்தியும் விச்சுவை பத்தியும் எதுவும் தெரியாது. அவனுங்க நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்களுக்கே கருத்து வேறுபாடு வரப்ப தொழிலை வச்சு சேர்ந்தவங்க அப்படியே இருப்பாங்கன்னு என்னப்பா நிச்சயம்? இந்த பாருமா, நாங்க இன்னைக்கு நேத்து பழகல, 25 வருஷமா பழகிட்டு இருக்கோம். என் மேல அவ்வளவு நம்பிக்கை அவனுங்களுக்கு. நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான்ப்பா எச்சரிக்கையாவே இருக்கணும். நாளைக்கே அவங்கள யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா கூட அப்புறம் கஷ்டமாயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு நீங்களே இடம் கொடுத்துடாம உங்க பார்ட்னர்ஸை வர வச்சு இதுதான் நடந்ததுன்னு காட்டி இதுதான் பண்ண போறோம்னு சொல்லி நேர்ல பேசிட்டு செய்யறது தான்ப்பா நல்லது. கங்கா சொல்றது சரிதான்ப்பா. குமார் அங்கிளும் விச்சு அங்கிளும் வரட்டும். அவங்களும் நேர்ல வந்து பார்த்தாதான் ஃபேக்டரியோட உண்மையான நிலைமை புரியும். நாம வெளிப்படையா இருக்கோங்கிறதும் தெரிய வரும். ஆமாப்பா. அருண், அவனுங்க வந்து போறதுக்கு சோம்பேறித்தனம் போடுவாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க. எல்லாம் சாம்பலா இருக்க நேரத்துல அவங்க வராம இருந்தா எப்படி? நீங்க ஸ்ட்ராங்கா பேசி வந்துதான் ஆகணும்னு கண்டிஷன் போடுங்க. சார் அவங்களை நீங்க சிரமப்படுத்த தேவையில்ல, நானே பார்த்து முடிச்சு தரேன் சார். சார், இன்னைக்கு நீங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருப்பீங்க, நாளைக்கு வேற கம்பெனிக்கு போயிடுவீங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா உங்களை தேடிட்டு இருக்க முடியுமா? அப்பா, நடைமுறைக்காக மாத்தி பண்ணிக்கிற வேலை எல்லாம் வேண்டாப்பா. நியாயமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. யோசிக்காம நீங்க அவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. ஆமாப்பா, பெரிய அளவுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதால எனக்கும் அதான் சரின்னு படுது. நீங்க ஃபோன் பண்ணுங்கப்பா. சரி. ராஜசேகர், லைன்ல இருங்க, வண்டி ஓரம் கட்டிட்டு வரேன். சொல்லுங்க பார்ட்னர். நம்ம மில்லு வந்து ஃபயர் ஆகி போச்சுடா.
வராங்களாப்பா? பிச்சு உடம்பு சரியில்லை, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டான்ப்பா. அப்ப குமார் அங்கிள்? அவனும் வரலன்னு தான் சொன்னான். கட்டாயப்படுத்தி வாடான்னு சொன்னேன். 2 நாள்ல வரேன்னு சொல்லியிருக்கான். குமார் வந்ததுக்கு அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். Okay, sir. நீங்க விச்சுக்கு அனுப்ப வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் மெயில் பண்ணுங்க, அவன் சைன் பண்ணி அனுப்பிச்சிருவான். ஓகே சார், இன்னைக்கே பண்ணிடுறேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். தேங்க்ஸ் எல்லாம். நீ போய் அனுப்பிச்சிருப்பா. வாங்க. என்ன ராஜசேகர் மறுபடியும்? ஹலோ ஹலோ குமார், ஃப்ரீயா இருக்கியப்பா? என்னப்பா புதுசா பேசுற? உன் போன் அட்டன் பண்றதோட வேற என்னப்பா வேலை இருக்க போகுது எனக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் இருந்ததுனால உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியல, அதான் மறுபடியும் பேசுறேன். நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன், ஆனா வர்றேன்னு சொல்லிட்ட. ரொம்ப நன்றிப்பா. இதுக்கு எதுக்குப்பா நன்றி சொல்ற ராஜசேகர்? நாங்க முன்ன பின்ன இருந்தாலும் எல்லாத்தையும் நீ முறைப்படி செய்யணும்னு நினைக்கிற பாரு, அதுக்கு நாங்க தான் சந்தோஷப்படணும், உனக்கு நன்றி சொல்லணும். உங்களை எல்லாம் பார்ட்னர்ஸ் சொல்லிக்கிறதுக்கு நான் தான்ப்பா பெருமைப்படணும். என்னப்பா ஓவரா புகழ்ற? அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்? என்னப்பா இப்படி பேசிட்ட? நம்ம பார்ட்னர்ஷிப் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்ல வர இல்ல? சேச்சே, காலச்சக்கரம்பா. காலச்சக்கரம் மட்டும் இல்லைன்னா நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா சொல்லு? அதுவும் சரிதான். சரின்னு ஒத்துக்கிறத விட விட்டுறக்கூடாதுப்பா. காலச்சக்கரத்துக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுத்தாகணும். அதான் ஒரு நாள் கூட விடாம தினமும் கும்பிட்டு இருக்கேனேப்பா. கும்பிட்டா பத்தாதுப்பா, ஒரு ஏத்தனும். அதுக்கு தானே நந்தினி பாம்பு புத்துக்குள்ள பத்திரமா கட்டி வச்சிருக்கோம். காலச்சக்கரத்தை பவரோட வச்சுக்கிறத நந்தினி பாம்பு பாத்துக்கும்பா. அட, பாம்பையே நம்பிக்கிட்டு இருக்காம நம்ம பங்குக்கும் ஏதாவது பண்ணணுப்பா. சரி, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? நீ வரும்போது காலச்சக்கரத்தை எடுத்துட்டு வா. உன்னோட காலச்சக்கரத்தையும் என்னோட காலச்சக்கரத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒரு மகாலட்சுமி ஹோமம் பண்ணிடலாம். ஏம்பா, நம்பூதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எப்படிப்பா ஹோமம் பண்றது? அட, நம்பூதிரி இல்லைன்னா என்னப்பா, நம்ம அருண் கல்யாணத்துக்கு உப்புலியப்பன் கோயில்ல இருந்து சாஸ்திரிகள் வந்து பிரம்மாண்டமா பண்ணாங்கல்ல,
அவங்கள வச்சே பண்ணிடுவோம். நீ காலச்சக்கரத்தை எடுத்துட்டு வாப்பா. சரி ராஜசேகர், நீ என்ன சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். காலச்சக்கரத்தை என் கார்ல பத்திரமா எடுத்துட்டு வர. பார்த்துப்பா, பத்திரமா கொண்டு வா. என்னப்பா நீ, அந்த காலச்சக்கரமும் என் உயிரும் ஒண்ணுதான். நீ ஒண்ணு கவலைப்படாத ராஜசேகர், காலச்சக்கரத்தை நான் சர்வ ஜாக்கிரதையா கார்லயே எடுத்துட்டு வரேன். வா வா, நீ வர்றதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மற்றத நேர்ல பேசிக்கலாம். சரிப்பா. காலச்சக்கரமும் உயிரும் ஒண்ணு நான் சொன்னேன். தூக்குறேன்டா, ரெண்டையும் தூக்குறேன்டா.